காட்டில் மழையும் காகங்களும். ஒரு அழகான சாயங்கால வேளையில நாம்பூர் காடு முழுவதும் ரொம்ப பலமா மழை பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. காட்டுல எங்க பார்த்தாலும் வேகமா காற்றும் வீசிக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல ராணிக்காகவும் தான் முட்டையோட பக்கத்துல உட்கார்ந்தபடியே மழைய பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. காலைக்காகமோ தான் வீட்டு வாசல்ல நின்னுக்கிட்டு இலைகள் மேல மழை துளி விழுகிற அழக ரசிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அடடா, இந்த மலைய பாக்குறதுக்கு எவ்வளவு அற்புதமா இருக்கு. ராணி, மலைய பார்த்ததுமே எனக்கு கவிதை தான் ஞாபகத்துக்கு வருது. நான் உனக்கு ஒரு கவிதை சொல்லட்டா? உனக்கு மலையை பிடிக்கும், எனக்கு மலையில் உன்னை பிடிக்கும். உனக்கு பேசுவது ரொம்ப பிடிக்கும், எனக்கு மலையில் உன்னை பார்த்து பேச பிடிக்கும் அப்படின்னு காலுக்காகவும் தன்னோட கவிதையை சொன்னதுமே ராணிக்காகத்துக்கு ரொம்பவும் கோபம் வந்துச்சு. இந்த நேரத்துல இந்த கவிதை ரொம்ப முக்கியம் தானே? எவ்வளவு நேரமா உணவெடுத்துட்டு வர சொல்றேன், நீங்க வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து மழைய பாத்துக்கிட்டு இருக்கீங்க. வெளிய பாரு, எப்படி மழை பெய்யுது. இந்த மலையில நனைஞ்சுக்கிட்டே போய் என்ன உணவு தேட சொல்றியா? ஆமா, வேற யாரு உணவு தேட போறது? மத்தியானத்துல இருந்து நான் எதுவுமே சாப்பிடல, எனக்கு ரொம்ப பசிக்குது. ஒழுங்கா போய் உணவு எடுத்துட்டு வாங்க. சரிதான், நீ கோவப்படாத. நான் இப்பவே போறேன். வெளியே எங்கேயாச்சும் உணவு கிடைக்குதான்னு பாத்துட்டு வரேன். பாத்துட்டு வரீங்களா? ஒழுங்கா உணவு எடுத்துட்டு வாங்க, இல்ல முட்டைய உங்ககிட்ட விட்டுட்டு நான் என் அம்மாவோட காட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு ராணிக்காக சொன்னதுமே காலுக்காக உணவு தேடுறதுக்காக வெளியே பறந்து போச்சு. அப்படி பறந்து போன காலுக்காக நேரா புறாவோட வீட்டுக்குள்ள போச்சு. புறா, என் மனைவி முட்டையிட்டு இருக்கா. அவளுக்கு ரொம்ப பசிக்குதான். உன் வீட்டுல ஏதாச்சும் சாப்பாடு இருந்தா எனக்கு கொஞ்சம் தரியா? என்கிட்ட ஒரு கொய்யா இருந்துச்சு, நான் அதை இப்பதான் சாப்பிட்டேன். இந்த திராட்சை பழம் நான் நாளைக்கு சாப்பிடுறதுக்காக வச்சிருக்கேன். என்கிட்ட வேற எந்த உணவும் இல்ல காலு. நீ ரொம்ப கஞ்ச. உங்க அம்மா மட்டும் உயிரோட இருந்திருந்தா அவங்க என்ன வெறுங்கையோடயே அனுப்பி இருக்க மாட்டாங்க தெரியுமா? அவங்க நான் எப்போ வீட்டுக்கு வந்தாலும் எனக்கு வயர் நிறைய சாப்பாடு கொடுப்பாங்க. காலுக்காக இப்படி சொன்னதுமே புறா தான் அம்மாவை நினைச்சு அழ ஆரம்பிச்சது. தான் அம்மாவை பத்தி பேசினா புறா கிட்ட இருந்து ஏதாச்சும் கிடைக்கும்னு காலுக்காகத்துக்கு ரொம்ப நல்லா தெரியும். என் அம்மாவை பத்தி பேசுனதுல எனக்கு பசியே மறந்து போயிடுச்சு. இந்த திராட்சை பழத்தை நீயே எடுத்துட்டு போ அப்படின்னு புறா சொன்னதுமே காலுக்காகவும் அந்த திராட்சை பழத்தை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சது. போகிற வழியில அந்த திராட்சையோட வாசம் காலுக்காகத்தோட மூக்க தொலைக்க ஆரம்பிச்சது. அடடா, இந்த திராட்சையில இருந்து என்ன அற்புதமான வாசம் வருது. இது ரொம்ப இனிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு காலுக்காகவும் அந்த திராட்சை பழத்தை சாப்பிட ஆரம்பிச்சது. அது மொத்த பழத்தையும் சாப்பிட்டு முடிச்சிடுச்சு. ஐயோ, எல்லா பழத்தையும் சாப்பிட்டுட்டேனே. இப்போ ராணிக்கு நான் எதை கொண்டு போய் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு காலுக்காகவும் மறுபடியும் அங்கிருந்து பறக்க ஆரம்பிச்சது. அந்த நேரத்துல மீனுக்குருவி ஒரு டப்பாவை எடுத்துக்கிட்டு அந்த பக்கமா பறந்து வந்துகிட்டு இருந்துச்சு. அட காலுவண்ணா, நல்ல வேளை நான் உங்களை இங்க பார்த்தேன். நான் உங்க வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். என்ன மீனு, என்ன விஷயம்? நான் சூடா அரிசி பாயாசம் பண்ணிருக்கேன், அத உங்க வீட்டுக்கு கொடுக்கலான்னு தான் கொண்டு போய்கிட்டு இருக்கேன். மீனுக்குருவி இப்படி சொன்னதுமே காலுக்காக ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. ஆகா மீனு, உனக்கு என் மேல எவ்வளவு பாசம். எனக்காக சூடா அரிசி பாயாசம் செஞ்சு கொண்டு வந்திருக்க. இது உங்களுக்காக இல்ல, ராணியக்கா முட்டையிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்காக தான் இதை நான் எடுத்துட்டு போறேன். அடைக்காக்குற நேரத்துல இப்படி சூடா பாயாசம் குடிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனுக்குருவி அங்கிருந்து பறந்து போச்சு. காலுக்காகவும் ரொம்ப ஆர்வத்தோட அந்த டப்பாவை திறந்து பார்த்துச்சு. மழையில நனைஞ்சு நனைஞ்சு எனக்கு ரொம்ப குளிரா இருக்கு. இந்த நேரத்துல சூடா அரிசி பாயாசம் சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு காலுக்காகவும் அந்த டப்பால இருந்த மொத்த பாயாசத்தையும் சாப்பிட்டு முடிச்சிடுச்சு. பாயசம் ரொம்ப அற்புதமா இருக்கு. இந்த குருவியால மட்டும்தான் இவ்ளோ ருசியா சமைக்க முடியும். போற வழியில ராணிக்காக ஏதாச்சும் காஞ்ச தானியங்களை எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு காலுக்காகவும் தானியங்களை தேடி பறக்க ஆரம்பிச்சது. அந்த நேரத்துல ஸ்டெல்லா குருவி தன்னோட கோட்ல உட்கார்ந்து கொஞ்சம் தானியங்களை சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஸ்டெல்லா, என்ன செய்துகிட்டு இருக்க? காலு, உனக்கு கண்ணு எதுவும் தெரியலையா? நான் தானியங்களை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அது தெரியுது. நீ ஏற்கனவே சாப்பிட்டு சாப்பிட்டு இவ்ளோ குண்டா இருக்க. இதுக்கு மேலேயும் சாப்பிட்ட வெடிச்சிடுவ. இந்த தானியத்தை ஒழுங்கா எனக்கு கொடுத்துடு. முடியாது, எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. ஸ்டெல்லா, அங்க
பாரு, உனக்கு பின்னாடி ஒரு பெரிய கணுக்கு வந்துகிட்டு இருக்கு. அப்படின்னு சொன்ன காலுக்காகவும் அந்த குருவியை ஏமாத்தி வேகமா அந்த தானியத்தை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. என்ன இது, நீங்க எனக்காக இனிப்பான பழம், பாயாசம், கிச்சடி கொண்டு வருவீங்கன்னு நினைச்சேன். இப்படி காஞ்சு போன தானியங்களை எடுத்துட்டு வந்திருக்கீங்க. வெளியே போய் பாரு, எவ்வளவு மழை பெய்யுதுன்னு. இந்த மழையில இந்த காஞ்ச தானியங்கள் கிடைச்சதே பெரிய விஷயம். அதுவும் சரிதான் காலு, நீங்க ஏதாச்சும் சாப்பிட்டீங்களா? இல்ல ராணி, நீ சாப்பிட்டாலே எனக்கு வயர் நிறைஞ்சது மாதிரி தான். நீ சாப்பிடு. காலுக்காகவும் தான் மனைவி கிட்ட போய் சொல்லுச்சு. ராணிக்காகவும் வேற வழி இல்லாம அந்த காஞ்ச தானியங்களை சாப்பிட்டுச்சு. அதே நேரத்துல மீனு குருவியோட வீட்டுக்கு வந்த ஸ்டெல்லா குருவி நடந்த விஷயத்த மீனு கிட்ட சொல்லுச்சு. மீனு, அந்த காலு ரொம்ப மோசம். என்ன குண்டுன்னு சொன்னது மட்டும் இல்லாம என்கிட்ட இருந்த தானியங்களை திருடிட்டு ஓடிடுச்சு. ஸ்டெல்லா, காலுக்காகத்துக்கு நான் ஒரு டப்பா நிறைய இனிப்பான அரிசி பாயாசம் கொடுத்தேன். எதுக்காக உன்கிட்ட இருந்து தானியத்தை திருடி இருக்குன்னு தெரியல. என்கிட்ட இன்னும் கொஞ்சம் பாயாசம் இருக்கு, நீ அதை சாப்பிடு அப்படின்னு சொன்ன மீனு குருவி தான் கிட்ட கடைசியா இருந்த கொஞ்சம் பாயாசத்தை ஸ்டெல்லா குருவிக்கு கொடுத்துச்சு. ரொம்ப பசியா இருந்த ஸ்டெல்லா குருவியும் அதை வேகமா வயிறு நிறைய சாப்பிட்டுச்சு. அப்படியே காட்டுல மெது மெதுவா இரவு நேரம் வர ஆரம்பிச்சது. அந்த நேரத்துல ராணிக்காகத்தோட அம்மா தான் மகளை பாக்குறதுக்காக ராணியோட வீட்டுக்கு வந்தாங்க. அம்மா வாங்க. என்னம்மா இந்த கொற்ற மலையில இவ்வளவு தூரம் பறந்து வந்திருக்கீங்க? மகளே ராணி, நீ முட்டையிட்டு இருக்கிற விஷயத்த கேள்விப்பட்டேம்மா. அதனாலதான் உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். வர வழியில ரொம்ப மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. அதான் நான் இங்க வர்றதுக்கு நேரம் ஆகிடுச்சு. ஐயோ, அத்தை வேற வந்திருக்காங்களா? இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம போய்கிட்டு இருந்துச்சு. இப்ப ராணி என்ன மறுபடியும் உணவு எடுத்துட்டு வர சொல்லுவாளே? என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? எங்க அம்மா வந்திருக்காங்க, அவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாச்சும் எடுத்துட்டு வாங்க. இல்ல ராணி, முடியாது. ராத்திரி நேரம் ஆகிடுச்சு. வெளியே வேற மழை ரொம்ப பலமா பெஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்ப என்னால எங்கேயும் போக முடியாது. சரி, நீங்க போக வேண்டாம், நான் போய் எங்க அம்மாவுக்காக உணவு கொண்டு வரேன். மகளே ராணி, வேண்டாமா. அடை காக்கிற நேரத்துல மழையில நனைகிறது உடம்புக்கு நல்லதில்ல. இன்னைக்கு ஒரு ராத்திரி மட்டும் நான் பசியோடயே இருந்துக்கிறேன். ஆமாத்த, இன்னைக்கு ஒரு ராத்திரி பொறுத்துக்கோங்க. நாளைக்கு உங்களுக்கு நான் நிறைய சாப்பாடை எடுத்துட்டு வரேன். அதே நேரத்துல மீனுக்குருவியோட வீட்ல குழந்தைங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு மீனுவோட வீட்ல இருந்த விளக்கு அப்படியே அணைஞ்சு போயிடுச்சு. என்னம்மா ஆச்சு? திடீர்னு வீடு இருட்டாயிடுச்சு. பசங்களா, விளக்குல எண்ணெய் தீந்துடுச்சு. காகத்தோட வீட்டுக்கு போய் எண்ணெய் வாங்கிட்டு வரேன். நீங்க வீட்டுக்குள்ள பத்திரமா இருந்துக்கோங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி காகங்களோட வீட்டுக்கு பறந்து போச்சு. ராணி, உன்கிட்ட கொஞ்சம் விளக்கெண்ணெய் இருக்கா? என் வீட்ல இருந்த விளக்கு அணைஞ்சு போயிடுச்சு. மீனு, என்கிட்ட இருந்த எண்ணெய் தீந்து போயிடுச்சு. வீட்ல எங்க அம்மா வந்திருக்காங்க, அவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாச்சும் உன் வீட்ல இருக்கா? என்ன ராணி சொல்ற? நான் காலுவண்ணா கிட்ட ஒரு டப்பா நிறைய இனிப்பான அரிசி பாயாசம் கொடுத்து விட்டேனே, அது தீந்துடுச்சா? என்ன, காலு கிட்ட அரிசி பாயாசம் கொடுத்தியா? அது எனக்கு காஞ்சு போன தானியங்களை தானே கொண்டு வந்து கொடுத்துச்சு. உன்கிட்ட வேற பாயாசம் இருக்கா? இல்ல ராணி, என்கிட்ட இருந்த மொத்த பாயாசமும் தீந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. ராணிக்காக ரொம்ப கோபமா தான் வீட்டுக்குள்ள வந்துச்சு. அந்த நேரத்துல காலுக்காகவும் கண்ணை மூடிக்கிட்டு உறங்குறது மாதிரி நடிக்க ஆரம்பிச்சது. ஏய் காலு, நடிச்சது போதும், எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிடுச்சு. எனக்கு காஞ்சு போன தானியத்தை கொடுத்துட்டு நீங்க இனிப்பான பாயசத்தை சாப்பிட்டுட்டு வந்திருக்க, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொன்ன ராணிக்காக காலுக்காகத்தை பலமா அடிக்க ஆரம்பிச்சது. சாப்பாடு எடுக்காம நீ வீட்டுக்கே வரக்கூடாது. ஒழுங்கா போய் எங்க அம்மாவுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வா. காலுக்காகவும் அடிதாங்க முடியாம உணவு தேடி அங்கிருந்து பறந்து போச்சு. அது அந்த மலை முழுவதும் நனைஞ்சபடியே காட்டுல பல்வேறு இடங்கள்ல உணவு தேடிக்கிட்டு இருந்துச்சு. சோப் வீடு. அது ஒரு அழகான காலை பொழுது. அந்த நேரத்துல 2 காகங்கள் தங்களோட வீட்டு முன்னாடி உட்கார்ந்து இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. காலு, வீட்டுல சமைக்கிறதுக்கு உணவு சுத்தமா இல்ல. நீங்க இந்த கூடைய மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போய் காய்கறிகளையும் தானியங்களையும் வாங்கிட்டு வாங்க. சரி ராணி, நான் இப்பவே கிளம்புறேன். காலு, சொல்ல மறந்துட்டேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், வீட்டுல சோப்பு தீந்துடுச்சு. சோப்பு இல்லாததுனால நான் 2 நாளா குளிக்கவே இல்ல. நீங்க மறக்காம சோப்பை வாங்கிட்டு வந்துடுங்க. சோப்பா?
ராணி, சந்தையில சோப்போட விலை ரொம்ப அதிகம். நாம அந்த காசுக்கு இன்னும் கொஞ்சம் தானியங்களையும் காய்கறிகளையும் வாங்கலாம். உங்களோட வறுமையால என்னோட அழகே போச்சு. சரியா குளிக்கிறதும் கிடையாது. என்ன ஆனாலும் சரி, எனக்கு இன்னைக்கு நீங்க சோப் வாங்கி தந்தே ஆகணும். ராணி ராணி, கோவப்படாத. இதுக்கு எதுக்கு கோவப்படுற? சரி, பரவாயில்ல. நான் மார்க்கெட்ல எவ்வளவு விலை கொடுத்தனாலும் சோப்பை வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலுக்காகவும் கூடையை எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டை நோக்கி பறந்து போச்சு. ராணிக்காக சொன்னபடியே காலுக்காகவும் காய்கறிகளையும் தானியங்களையும் வாங்குச்சு. அதை வாங்கிக்கிட்டு மறுபடியும் தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. போகிற வழியில தான் காலுவுக்கு திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. ஐயோ, ராணி சோப்பு வாங்கிட்டு வர சொன்னாலே, நான் மறந்தே போயிட்டேனே. என்கிட்ட இருந்த காசு எல்லாம் செலவாகிடுச்சு. இப்போ நான் எந்த காசை வச்சு சோப்பு வாங்குவேன்? கடைக்காரர்கிட்ட கடன் சொல்லி சோப்பு வாங்கிட்டு போயிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு காலுக்காகவும் மறுபடியும் மார்க்கெட்டை நோக்கி பறந்து போச்சு. ஜம்ஜம் அண்ணே, எனக்கு இப்போ கடனா ஒரு நல்ல குளியல் சோப்பு கொடுங்க. நாளைக்கு வேலைக்கு போனதுமே சம்பளம் கிடைச்சிடும். அதை வச்சு சோப்போட காசை நான் உங்ககிட்ட கொடுத்துடுறேன். காகமே, எத்தனை வாட்டி சொல்றது? நான் யாருக்கும் கடன் கொடுக்கறது கிடையாது. முதல்ல காசு கொண்டு வா. காசு கொண்டு வந்த அப்புறமா சோப்பை வாங்கிக்கலாம். அண்ணே, நான் சோப்பு இல்லாம போனேன்னா வீட்டுல என் மனைவி என்ன அடிச்சு துவைச்சிடுவா. காலு, சொன்னதே எத்தனை வாட்டி சொல்லிக்கிட்டு இருப்பேன். என் கடையில கடன் கிடையாது கிடையாது. உடனே காலுக்காகவும் சோகமா இன்னொரு கடையை நோக்கி பறந்து போச்சு. ஆனா எந்த கடையிலயுமே காலுக்காகத்துக்கு கடனா சோப்பு கொடுக்கல. காலுக்காகவும் ரொம்ப சோகமா தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. வீட்டுக்கு போறதுக்கே பயமா இருக்கே. சோப்பு வாங்கிட்டு போகலன்னா ராணி என்ன பேசியே கொன்னுடுவா. இப்போ என்ன செய்யறது அப்படின்னு காலுக்காகவும் தனக்கு தானே புலம்பிக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல வானத்துல இருந்து திடீர்னு ஒரு சோப்பு கீழே வந்து தொப்பன்னு விழுந்துச்சு. அத காலுக்காகவும் ரொம்பவும் ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அட, நான் காண்றது என்ன கனவா நினைவா? கடவுளா எனக்கு ஒரு சோப்பு கொடுத்தது மாதிரி இருக்கு. சீக்கிரம் இதை எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட வேண்டியதுதான் அப்படின்னு சொன்ன காலுக்காகவும் வேக வேகமா அந்த சோப்பை கூடையில போட்டுட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. என்ன காலு, இவ்ளோ நேரம் ஆகிடுச்சு. சரி சரி, சோப்பு வாங்குனீங்களா இல்லையா? ராணி, நீ சொல்லி நான் வாங்காம வருவேனா? சரி, சீக்கிரம் அதை கொடுங்க. நான் இப்பவே ஆத்துக்கு போய் குளிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன ராணிக்காகவும் அந்த சோப்பை எடுத்துக்கிட்டு ஆற்றங்கரையை நோக்கி பறந்து போச்சு. ஆற்றங்கரையில ராணிக்காகவும் அந்த சோப்பை போட்டு குளிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ச்சே, இந்த காலுவ கல்யாணம் பண்ண நேரம் நான் சும்மாவே இருந்திருக்கலாம். நிம்மதியா ஒரு சோப்பு போட்டு கூட குளிக்க முடியல. வீட்டுல சரியான தானியங்களும் இல்ல, நல்ல வீடும் இல்ல. எங்களுக்கு ஒரு நல்ல வீடு இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ராணிக்காகவும் குளிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ராணிக்காகவும் இப்படி சொன்னதுமே காகங்களோட வீடு மாறி ஒரு சோப் வீடு வந்துடுச்சு. இத பார்த்த காலுக்காகத்துக்கு எதுவுமே புரியல. கொஞ்ச நேரத்திலேயே ராணிக்காகவும் குளிச்சு முடிச்சிட்டு அந்த சோப்பை எடுத்துக்கிட்டு மறுபடியும் தன்னோட வீட்டுக்கு வந்துச்சு. ராணி, இங்க பாத்தியா அதிசயத்தை? நம்ம வீடு திடீர்னு மாறி ஒரு சோப் வீடு வந்துடுச்சு. அடக்காலு, நான் இந்த சோப்பை வச்சு குளிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் நமக்கு ஒரு நல்ல வீடு இருந்தா நல்லா இருக்கும்னு சொன்னேன். ஒருவேளை இந்த சோப்பு மந்திர சோப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா காலு, இப்பவே இந்த சோப்பை நான் சோதனை செய்றேன். மந்திர சோப்பே, நீ எங்களுக்கு ஒரு மாம்பழ மரத்தை கொடு அப்படின்னு காகங்கள் சொன்னதுமே காகங்களோட வீட்டு முன்னாடி ஒரு அழகான மாமரம் வந்துடுச்சு. ஐயா ஜாலி! ராணி, நமக்கு ஒரு மந்திர சோப்பு கிடைச்சிருக்கு. நாம ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க. ஆமா காலு, என்னால இத நம்பவே முடியல. இந்த முறை நாம ரொம்ப கவனமா இருக்கணும். நாம சுயநலமா இருக்க கூடாது. எல்லாருக்கும் உதவி செய்யணும், சரியா? ஆமா காலு, நீங்க சொல்றதும் சரிதான். எது எப்படியோ இந்த மந்திர சோப்பு நம்ம கூடயே இருந்தா எனக்கு போதும். இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. ஒரு நாள் மீனுக்குருவி ரொம்பவும் கவலையா காகங்களோட வீட்டுக்கு வந்துச்சு. காலு அண்ணா, வீட்டுல என்னோட பொண்ணு ரொம்பவும் உடம்பு முடியாம படுத்திருக்கா. ஹாஸ்பிட்டல் போறதுக்கு என்கிட்ட எந்த காசும் இல்ல. நீங்க எனக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து உதவி செய்வீங்களா? மீனு, கவலைப்படாத. என்னால உனக்கு இப்போ உதவ முடியும். இரு, என் வீட்ல இருந்து பணம் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்ன காலுக்காகவும் தான் வீட்டுக்குள்ள போய் அந்த மந்திர சோப்பை பயன்படுத்தி ஒரு பணத்தை வரவழைச்சது. மீனு, இந்த காசை வச்சுக்கோ. இன்னும் தேவைப்பட்டா கேளு. கழுவண்ணா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து
பறந்து போச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு வயசான குருவி அங்க வந்துச்சு. மகளே, எனக்கு ரொம்ப பசிக்குதும்மா. பசியால என்னால பறக்கவே முடியல. உன் வீட்ல கொஞ்சம் உணவு இருந்தா எனக்கு தரியா? கவலைப்படாதீங்க, என் வீட்ல நிறைய உணவு இருக்கு அப்படின்னு சொன்ன ராணிக்காகவும் தன்னோட வீட்டுக்குள்ள போய் அந்த மந்திர சோப்பை பயன்படுத்தி ஒரு உணவை வரவழைச்சது. உங்களுக்கு எப்ப பசிச்சாலும் என் வீட்டுக்கு வாங்க, நான் இல்லைன்னு சொல்லாம உங்களுக்கு சாப்பாடு தரேன், சரியா? வயசான குருவியும் அத வயறார சாப்பிட்டுச்சு. மகளே, ரொம்ப நன்றிம்மா. நீ நல்லா இருக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசான குருவி அங்கிருந்து பறந்து போச்சு. காகங்கள் இப்படி எல்லாருக்கும் உதவி செய்யறத அந்த காட்டுல இருந்த 2 கழுகுகள் கேள்விப்பட்டாங்க. என்னங்க பாத்தீங்களா, காகங்களோட நாம தான் ரொம்ப பலசாலிங்க. ஆனா இப்ப அந்த காகங்கள் எல்லாருக்கும் உதவி செய்யறதுனால காட்டுல இருக்கிற பறவைகள் எல்லாம் நமக்கு பயப்படவே மாட்டேங்கிறாங்க. எனக்கும் அது தெரியுது சீலா. ஆனா என்ன செய்யறது? நம்ம கிட்ட இப்படி ஒரு மந்திர சோப்பு இருந்தா நல்லாதான் இருக்கும். இது கூடவா உங்களுக்கு புரியல? அந்த காகங்களை மிரட்டி அது கிட்ட இருந்த மந்திர சோப்பை வாங்கிட்டு வந்துடுங்க. அப்போ இந்த காட்டுல உள்ள பறவைகள் எல்லாம் நமக்கு அடிமை ஆகிடுவாங்க. அட, இது நல்ல யோசனை தான். இப்பவே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுகு காகங்களோட வீட்டுக்கு பறந்து போச்சு. காகங்களே, ஒழுங்கா உங்களோட மந்திர சோப்பை என்கிட்ட கொடுத்துடுங்க. இல்ல உங்க 2 பேரையும் நான் கொன்னுடுவேன். கழுகு இப்படி மிரட்டினதுமே பயந்து போன காகங்கள் அந்த மந்திர சோப்பை கழுகு கிட்ட கொடுத்துட்டாங்க. கழுகும் அந்த சோப்பை எடுத்துக்கிட்டு சந்தோஷமா தன்னோட வீட்டுக்கு போச்சு. இத வானத்துல இருந்த ஒரு தேவதை பார்த்து ரொம்பவும் கோபப்பட்டாங்க. அந்த காகங்களுக்கு நான் ஒரு மந்திர சோப்பை கொடுத்தேன், அவங்க அதை ரொம்ப நல்ல முறையில பயன்படுத்தினாங்க. இந்த கழுகு சுயநலம் பொடிச்சு பேராசையால அந்த சோப்பை எடுத்துட்டு போகுது. இந்த கழுகுக்கு நான் ஒரு பாடத்தை கத்து கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவதை காட்டுக்குள்ள வந்தாங்க. கழுகே, உங்க 2 பேருக்கும் எவ்வளவு திமிரு! அந்த காகங்களுக்கு தான் இந்த சோப்பு சொந்தம். அவங்க தான் இந்த சோப்பை வச்சு எல்லா பறவைகளுக்கும் உதவி செய்யறாங்க. உங்க செயலுக்கு நீங்க தண்டனை அனுபவிச்சே தீரணும் அப்படின்னு சொன்ன தேவதை அந்த 2 கழுகையும் ஒரு கல்லா மாத்திட்டாங்க. பிறகு அந்த சோப்பை மறுபடியும் காகங்கள் கிட்டயே கொடுத்துட்டாங்க. காகங்களே, உங்களுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பை நீங்க நல்லா பயன்படுத்துறீங்க. இதே மாதிரி காட்டுல இருக்கிற எல்லா பறவைகளுக்கும் எப்போதுமே நீங்க உதவி செய்யுங்க, சரியா? அப்படின்னு சொல்லிட்டு தேவதை அங்கிருந்து மறைஞ்சிட்டாங்க. தங்களோட சோப்பு மறுபடியும் கிடைச்சதுல 2 காகங்களும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். ஹாய் சாலினி, பவிஷா, தியாஷ், அஸ்வின், சர்வேஸ் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் ஆதித்யா, ஹாய் ஸ்ரீனிகா, நிதின் சாய், தான்விக் சாய், ரித்திக் சாய் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். முத்துஷா, முத்து சஸ்டிகா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். அபிநந்தன், அகில் நிவேஸ் 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் அசீத், அலீனா, ஃபாத்திமா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் சுதீக்ஷா, சஸ்வின், கவின், மித்துன், சிவரிதா, சிவா, தரேஷ், வேலன் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். கார்த்திக், ஸ்ரீனிவாஸ், கிருத்விக் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஸ்டாண்டினோஸ், ஜுவானோ 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் சியானா, ரோமியோ, ஹாய் மாம்சி, தர்வந்த், இஃப்ரான், இம்ரான் 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் தைஃபா, ஹாய் கனிஷ்கா, முத்து, முகிஷா, பேபி தக்ஷிதா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். சகித், சகானா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். பெரிஷா, ரிபா, திவ்யா, ஒலிவியா, ஜஃபானா, கேசா, ஜெசி, ஃபவிசா, அனிஷ்கா, டானியா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.